அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ராகு திசையில் சுக்கிரம்புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ராகு திசையில் சுக்கிரம்புத்தி. ராகு 18 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம். இதில் புத்தியை பிரித்து இணைக்கிறோம். இந்த ராகுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கோவில் வேணுமல்லவா? ஏன்னா எல்லா ஜாதகம் பார்க்க போவாங்க. ஜோசியர்கிட்ட போனால் அவர் ஒரு கேள்வி கேட்பார். ஜாதகம் பார்க்க வந்த கிளைண்ட்டு என்னென்னு, சார் என் ஜாதகத்தில் என்ன வயசு, எனக்கு என்ன திசையில் என்ன புத்தி நடக்குதுன்னு கேட்பார். அவர் ஜோசியர் சொல்லுவார், இந்த திசையில் என்ன புத்தி நடக்குதுங்கன்னு. சரி, அதுக்கு என்ன பரிகார கோயில் போயிட்டு வரணுன்னு கேட்பார். அப்போ நம்ம சொல்லணுமில்ல. அப்போ அவங்க சொல்லுவார், கண்டிப்பாக அவருக்கு அந்த அமைப்பு இருந்தால் அவர் சொல்லுவார். சரி, அதே ஜோசி அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இயற்கையாகவே ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. ராகு திசையில் சுக்கிரபுத்தி நடந்தால் என்ன கோயில் போகணும்னு அவர் கேட்குறாரு. அப்போ இந்த பதிவை பார்த்தா எந்த கோயில் வருதோ நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்கள்ல. அப்போ இனி போகிற காலகட்டங்களில் நமக்கு நாமளே ஜாதகம் பார்த்து, நமக்கு நாமளே பரிகாரம் செய்து, நமக்கு நாமளே நம்ம குடும்பத்தை காப்பாற்றி நம்மளுடைய ஒளி விளக்கு ஏற்றப்படும் அப்படிங்கிற காலம் பிறந்தால் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாகும். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிடாது. இன்றைக்கி பாருங்கள், ஜோதிடர்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம், இந்த டிவியில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரபலியமானதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆன்மீகம் நிறைய வலிஞ்சு உலகத்துக்கு அப்படியே போகுது. எல்லா கோயிலையும் கூட்டம், எல்லா கோயிலையுமே கூட்டம். சாமிக்கு 5 வேளை விளக்கு, விளக்கு எரியாத கோயிலெல்லாம் விளக்கு எரியுது. இது என்ன ஒரு இதுன்னு கலியுகத்தில், ஒரு காலத்தில் கோயிலுக்கு போகிறக்கு வண்டி வாகனங்கள் இல்லை. ஒரு டிவிஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் வண்டியை ஓட்டி பழகுனாங்க. அப்புறம்தான் எல்லாம் ஸ்கூட்டி, அப்புறம் பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் தான் கிராமத்துக்குள்ளே ஓட்ட முடியும். அதுக்கு அப்பாற்பட்டு சிட்டிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தம் கட்டி ஓட்டணும். எவ்வளோ ஓட்டிட முடியும்? அதனால் அது டிவிஎஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வந்துச்சு. அப்புறம் எங்கே நம்ம கோயிலுக்கு போகிறது? அப்போ அந்த காலத்தில் உலகத்தில் எங்கெங்கேயோ கோயில்கள் முன்னோர்களெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கோயிலுக்கு கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு என்ன சோகம்னா, ஜனங்கள்லாம் வந்து என்னை பார்த்தா ஆசீர்வாதம் நான் பண்ணுவேன், எனக்கு ஒரு விளக்கு போடலையே அப்படின்னு கடவுள் ஒரு காலத்தில் கட்டி வச்சுட்டு தெய்வங்களெல்லாம் இருட்டில் இருந்தது. இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் மூலிமா அவங்களுக்கு ஞானம் எத்தனை தூரத்துக்கு ஒரு கோயிலை பற்றி சொல்லி, நீங்கள் போங்க அங்கே விளக்கு போடுங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே 1000 வருஷமாக கட்டி வச்ச கோயில் இருக்கிற வைப்ரேஷனை இப்போ இவங்க போய் வாங்குகிறாங்க. இப்போ ஜோதிடர் வந்து ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு வழிகாட்டி ஆகிட்டாரா இல்லையா? இதுபோல் இன்னமும் ஜோதிடர்கள் நிறையா வந்து எல்லா மக்களுக்கும் ஆன்மீகத்தை ஃபுல்லாக நிரப்பி எல்லா கோவில்லையும் விளக்கு போட்டு மனசில் இருக்கிற கோரிக்கைகளை எல்லாம் கடவுள்கிட்ட வச்சு புண்ணியத்தை பூரா நீங்கள் வாங்கி பிறக்கும் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு எந்த கோயிலில் விளக்கு போட்டீங்களோ நீங்கள் அதையும் காமிச்சு கொடுத்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு இந்த சேனலுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட திறமை 4 செவத்துக்குள்ளே இருந்தால் உங்களை பற்றி யாருக்கு தெரியும்? ஆனால் இதே நீங்கள் சேனலில் பேசும்போது 1000 பேர் பார்க்குறாங்க. அப்போ அந்த கோயிலை பற்றி சொல்கிறீங்க. அப்போ ஒரு நாள் போய்த்தான் பார்க்கலாமேன்னு போய் பார்க்குறாங்க. அப்படி போய் அவங்க 10 பேர்த்துக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சுத்தானே கோயில் பிரபலியமாகுது. சாமி கிட்ட இருக்கக்கூடிய சக்தி என்னமோ இருக்கும் இடத்துல இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமே. சக்தி உண்மைதான். ஆனால் மக்களுடைய பாதம் பட்டு அந்த இடத்துல வந்து நிறைய புண்ணியம் இல்லை. அந்த இடத்துல தான் ராகு திசையில் சுக்கிரபுத்தி நடந்தா ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பவர் என்னென்னா, ஒரு பெரிய தொகை பணம், காசு, பேரு, புகழ் எல்லாம் வர்றதே ராகு திசையில் சுக்கிரபுத்தி தான். இந்த ராகும் சுக்கிரனும் அதிகமாக சேர்ந்துருக்கிறவங்க பாருங்கள், சினிமா உலகத்தில் ஃபேமஸாக இருப்பாங்க. ஏன் அப்படி? சுக்கிரனை இசை, நடனம், நாட்டியம், கலை, பரதம். ராகு என்பது பிரம்மாண்டம், ராகு என்பது நிழல் கிரகம். அப்போது நிஜமாக ஷூட்டிங் எடுத்து திரை உலகத்தில் நிழலில் காமிச்சு அது மூலியமாக நம்ம உணர்வை எடுத்துக்கிறோம். அப்போ ராகும் சுக்கிரனும் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை நீங்கள் வெளிப்படுத்தினா நீங்கள் உலகத்தில் பிரபலியமாகலாம். அதில் ஒரு சில பேர்த்துக்கு அந்த திசாபுத்தி யோகம் சப்போர்ட் பண்ணால் அவங்க சினிபீடில் போய் பெரிய ஆளாகிறாங்க.
அவங்களுக்கு ஒரு படம் நடிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தில் எல்லா மக்களும் பிரபலப்படுத்திடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசுர வளர்ச்சி கிடச்சிரும். அதுக்கு மேலே படங்கள் நடிச்சுக்கிட்டே போவாங்க. இதுக்கு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணணுன்னா, சினிமா உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு சுக்கிரனும் ராகும் சம்மந்தப்படணும். 9 கிரகத்தில் 2 கிரகம் இதுக்கு சொந்தமாயிருச்சு. ஏன்னா ராகுன்னா நிழல். நீங்கள் எடுக்கக்கூடியது அத்தனையுமே நிஜத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். ஷூட்டிங் எடுக்கும்போது நிஜத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் நிஜத்தில் இருக்கிறத எல்லோரும் வந்து பாருங்கன்னு சொல்கிறதில்ல. அதை எடிட் பண்ணி நிழலில் காமிக்கிறோம். அப்போ ராகு என்பது நிழல், சுக்கிரன் என்பது மேக்கப்பு, சுக்கிரன் என்பது இசை, நடனம், நாட்டியம், கலை, பரதம், திறமை, அறிவு, ஆற்றல். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை திறமைகள் எல்லாமே சுக்கிரனே. இந்த சுக்கிரனும் ராகும் சேர்க்கை இருக்கிறவங்க ஒரு படம் எடுக்கும் தயாரிப்பாளர் ஆவாங்க, ஒரு டைரக்டர் ஆவாங்க, ஒரு பிரபலமான நடிகை ஆவாங்க. எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்படின்னா பாருங்கள், நடிகர்கள் அத்தனை பேருக்கு சுக்கிர ராகு காம்பினேஷன் இருக்கும். சேர்க்கை தான் இருக்குதுங்கிறது கிடையாதுங்க. சுக்கிரன் ராகு பார்வை இருந்தாலோ அது சுக்கிரன் ராகும் என்ன டிகிரியில் இருந்தால் அவங்க எப்பேற்பட்ட படம் நடிப்பாங்கிற ஒரு ஆச்சரியம் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நான் படப்பேர் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த படத்தோட பேர் வச்சு இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு கூட படப்பேர் வச்சு கொடுத்தேன். ரொம்ப பிரபலியமாக ஓடிச்சு. காரணம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிர ராகு சேர்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப நாள் கனவு அவருக்கு படத்தில் நடிக்கணும்னு. அந்த கரெக்டாக அந்த தசாபுத்தி வரும்போது அந்த படப்பேர் வச்சு கொடுத்தேன். அந்த படம் சிறப்பாக வந்துச்சு. எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தோட கண்ட்ரோலில் ஒரு ஆதிக்கமே வேலை செய்யும். அப்போ பாருங்கள், பாம்பு படம் எடுக்குது, ராகு படம் எடுக்குது. எப்படி? பாம்புன்னா ராகு, அது படம் எடுக்குது. அப்போ ராகு சுக்கிரன் சேர்ந்தாலும் படம் எடுக்கிறாங்க அவங்கள. அப்போ ராகு படம் எடுக்குது, பாம்பு படம் எடுக்குது, அதுவும் படம் எடுக்குது, இவங்களும் படம் எடுக்கிறாங்க. 2 ஒரே காம்பினேஷன் தான். அதுக்கு மேலே அந்த சுக்கிரனையும் ராகையும் குரு ஏதாவது பார்த்துட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பரம்பரையான தயாரிப்பாளர் ஆயிடுவார். அவர் எழுதுகிற கதை அப்படியே உலகத்துக்கு சமர்ப்பணம் ஆயிரும். கிராமத்தில் உட்காந்து ஒரு 10 வரி எழுதினார்னா கதை பிடிச்சிருவார். அவ்வளவு ஞானம் சுக்கிரனும் ராகுக்கு இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரன் ராகு இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குல்ல, அது ஒன்று வேணும். அது இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரே நாளில் கும்பகோணத்தில் சுக்கிரனுங்கிறது கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கோயிலுக்கும், திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலில் காலையில் சுக்கிரனை பார்க்கணும், இரவு சாயந்தரம் வந்து ராக பார்க்கணும். ஒரே சூரிய உதயத்தில் அஸ்தமனத்துக்குள்ளே 2 கிரக சேர்க்கை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு உலகத்தில் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. தொழிலில் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. பணம், காசு, பேரு, புகழ் எல்லாம் கிடச்சிரும். எல்லா கோயிலையும் 5 விளக்கு நெய் தீபம், சாமிக்கு தேங்காய் பழம், பூ, மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க, சிறப்பாக இருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரம் A4 சைஸ் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். இந்த அம்சத்தில் வச்சு பார்க்கும்போது கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்தகம் 2 நாளில் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். அது இல்லாமல் நம்ம ஜோதிடம் நேரடியாகவும் பார்க்குறோம். சென்னையில் வடவழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் சுபமாரிமுத்துன்னு நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா 1500 ஆதிகால பரிகாரங்கள் அதில் கொடுத்துருக்க வீடியோவாக. எந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் சுபமாரிமுத்துன்னு போடுங்க, அதில் கிடச்சிரும் என்று சொல்லி, அது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்தருடைய ஆலயங்களுக்கு அழைச்சிட்டு போகிறோம். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் அழைச்சிட்டு போகிறோம். திருச்செந்தூர் அழைச்சிட்டு போகிறோம். எல்லா கோயிலும் அபிஷேக பூஜையெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். இதெல்லாம் பௌர்ணமி, அமாவாசையில் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.